ஹாய் டெக்கீஸ். இந்த உலகத்தில் டூலை வச்சு ஹேக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஹேக்கர்ஸை சொல்கிறேன், எத்திக்கல் ஹேக்கர்ஸை சொல்கிறேன். ஸோ அவங்களாம் என்னன்னு சொல்லி இந்த உலகத்தில் என்ன பேர் இருக்குன்னா, ஸ்கேமன்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்கள ஹேக்கர்ஸ்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க டூலை மட்டும் யூஸ் பண்ண கற்றுப்பாங்க. அதை வச்சு ப்ரீவியஸாக யார்ட்டையாவது பே பண்ணி அந்த டூலை வாங்கி ஸோ ஹேக் பண்ணுவாங்க. இதுதான் நேச்சர். சரி, இவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறவங்க வெறும் டூல் மட்டுமே யூஸ் பண்ண தெரிஞ்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அவங்க ஹேக்கர்ஸ் கிடையாது, ஆன்டி ஸ்பேமர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு கோடிங் நாலேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டூலை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணி அந்த அந்த ஸ்பேமர்ஸை ஆன்டி ஸ்பேமர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. சரி, நீங்கள் ஸ்பேமர்ஸாக ஆன்டி ஸ்பேமர்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை ரியல் ஹேக்கராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ரியல் ஹேக்கராக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஹேக்கர்ஸ்னால் ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க, நம்ம சேனல் எப்போவுமே பிளாக் ஹேட்டிங்கை ப்ரொமோட் பண்ணாது. நீங்கள் ஒரு ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டூல்ஸை மட்டும் பற்றி இல்லாமல் டூல்ஸ்லேயே கோடை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு கோடு எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா விஷயத்தையும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லித்தரோம். ஆனால் யூடியூப் பாலிசிக்கு அது மேக்ஸிமம் அகைன்ஸ்டாக இருக்கும். சில ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கலாம், சில ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ சில விஷயங்களை நீங்கள் ஆர்என்டி பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வச்சு உண்மையிலே நீங்கள் ஒரு ரியல் லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ண முடியும். ஸோ இப்படி ஹேக்கிங் நடக்குது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம சேனல்லாம் அந்த வீடியோஸ்லாம் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளத்தை மாட்டிக்கிங்க. ஏன்னா அது ரியல் வேர்ல்டு ஹேக்கிங்கை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டியாக மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்களா மட்டும் இருங்க. தயவு செஞ்சு பிளாக் ஹேட் ஹேக்கிங்கில் ஈடுபடாதீங்க. அது உங்கள் ஃப்யூச்சரை கூட அழிச்சிடலாம். ஓகே.